ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சம்மர் வெக்கேஷனில் பிள்ளைங்க கூட ஹெல்த்தியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ஒரு 1 வீக் முன்னாடி நாங்கள் வெக்கேஷனுக்காக கேரளாவில் இருக்க திருவனந்தபுரம் தான் போயிருந்தோம். அந்த vlog தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா உறவுகளுக்குமே பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேரளா போனீங்கன்னா அவங்களுக்குமே கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஒரு 3 டேஸ்க்கு ட்ரிப் பிளான் பண்ணி தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். ஊர்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற டேக்கு அடுத்த நாள் தமிழ் புத்தாண்டுங்கிறனால எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா வேலை ஈஸியாக இருக்குன்னு சாமி ரூமில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு தான் கிளம்பியிருந்தேன். பேக்கிங்கை பொறுத்தவரையும் எனக்கு எங்கள் வீட்டில் பெருசாக எந்த வேலையும் இருக்காது. எனக்கு வேண்டிய அந்த மேக்கப் ஐட்டமும் பசங்களுக்கு மெடிசின் மட்டும் எடுத்து வச்சுக்குவேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம்னா ஹஸ்பண்டே எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுருவாங்க. அன்றைக்கி ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே காலி பண்ணி வச்சுட்டனால நைட்டு டின்னர் மட்டும் வெளியில் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். காலையில் கொஞ்சம் ஏர்லியாக நேரத்தோடய கிளம்பணுன்றதால நைட்டுமே சீக்கிரமாகவே தூங்கியாச்சு. அன்றைக்கி இது ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டே. ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கெல்லாமே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். போகிறது கேரளாவாக இருந்தாலும் அங்கேயும் வெயில் ஜாஸ்திங்கிறனால ஒரு 11 மணிக்கெல்லாம் ரூமை ரீச் பண்ணிடணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கிளம்பியிருந்தோம். போகிற வழி எல்லாமே கடவுளோட துணை வேணும்னு குலதெய்வத்துக்கு வேண்டி காணிக்கை எடுத்து வச்சுட்டு தான் கிளம்பியிருந்தேன். வழியில் இந்த விண்மில்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது. அப்போல்லாம் இதை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஃபேனு இவங்க ஊரில் மட்டும் வச்சுருக்காங்களே, நம்ம ஊரில் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணது உண்டு. இப்போ அதை நினச்சாலுமே சிரிப்பாக தான் வருது. ட்ராவலில் நம்ம கூடவே வர முக்கியமான பார்ட்னர்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, வடை தான். இவங்க 3 பேருமே இல்லாமல் ஒரு ட்ராவல்ன்றது எங்களுக்கு கம்ப்ளீட்டே ஆகாது. காலையில் ஒரு 9:30க்கு எல்லாமே திருவனந்தபுரத்தில் இருக்க ஆலிமலா சிவன் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். நம்ம ஊர் ஈஷா யோகாவில் இருக்க சிவன் மாதிரி இங்கேயுமே ஒரு பெரிய சிவனோட சிலையை நீங்கள் பார்க்கலாம். இவருடைய ஸ்பெஷல் அவருடைய தலையில் கங்கையோட உருவத்தை செஞ்சே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சிலையை நான் ஃபஸ்ட் டைமாக இங்கே தான் பார்த்துருந்தேன். இந்த கோவிலில் கடற்கரையொட்டி இருக்குது. சுற்றி தென்னை மரமும் இருக்கனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பட் நாங்கள் போன நேரம் வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால அங்கே டைம் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணலை. கிளம்பி கோவளம் வந்துட்டோம். ரூமே கோவளம் பீச்சில் தான் புக் பண்ணியிருந்தோம். நம்ம போகிறதே மெயினாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் போயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் பசங்களுக்கும் போர் அடிக்காமல் அவங்களே என்கேஜாக வச்சுக்கணும்னு சொல்லி பீச்கிட்டேயே ரூம் புக் பண்ணிட்டோம். ட்ராவல் பண்ணி வந்தது ரொம்பவே டயர்டாக இருந்தனால நாங்கள் லஞ்சுக்கு வெளியே போய் எதுவும் சாப்பிடலை. அங்கேயும் போய் ஸ்விக்கியை விட்டு வைக்காமல் சரவண பவனில் ஆர்டர் பண்ணி தான் லஞ்சே சாப்பிட்டோம். சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே தான் பீச்சுக்கே போயிருந்தோம். உண்மையாகவே சொல்கிறேன், பீச் அவ்வளோ ஒரு க்ளீனாக இருந்தது. எங்கேயுமே சின்னதாக ஒரு பிட்டு பேப்பர் கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பீச்சில் இந்த மாதிரி பெட்டு, அம்பர்லா எல்லாமே வச்சுருந்தாங்க. இதுக்கு 100 ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த பெட்டில் உட்காந்து பீச்சை பார்க்கணுன்னு. அன்றைக்கி அந்த ஆசையுமே நிறைவேற்றியாச்சு. அங்கே போன டைமில் அலைகள் எதுவுமே பெருசாகவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாதி தூரத்துக்கு மணல் மேடாக இருந்தனால ஆழமே இல்லை. அதனால் பசங்க ரொம்பவே ஜாலியாக குளித்து விளாண்டு என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நான் தண்ணியில் விளையாடுறதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வாக் தான் பீச்சை சுற்றி வந்திருந்தோம். நீங்கள் கோவளம் பீச் வரீங்கன்னா ஈவினிங் டைமில் வாங்க. ஈவினிங் டைம் இங்கே பீச்சே ஃபுல்லாக ஒரு பார்ட்டி வைப்பில் பார்க்கவே சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணுறதுக்குமே நிறைய இருக்குது. நைட் டைம் இங்கே இருக்க எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைட்டில் சும்மா தகன் தங்கம் போல் மின்றதை பார்க்கவே சூப்பராக இருந்தது. எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே சீ வியூவில் கேண்டில் லைட் டின்னர் தான் ஃபுட்டே சர்வ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இங்கே இருக்க எல்லா ஹோட்டல்லையுமே சீ ஃபுட் தான் கிடைக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபிஷ் வேணும், அது என்ன டேஸ்ட்டில் வேணும்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு தராங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸுமே ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம ஒரு மினி கோவாக்கு வந்த ஃபீல் தான் இந்த ஊருக்கு வந்திருந்தப்போ எங்களுக்கு கிடச்சிருந்தது. சுற்றி நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்குமே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் அவைலபிளாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸுமே ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருந்தது. நீங்கள் ஒரு வெஜிடேரியன் ஒரு 3 இட்லி சாப்பிடணும்னா ஒரு இட்லியோட ப்ரைஸ் 60 ருபீஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஒரு கப் காஃபியே நாங்கள் 60 ருபீஸ்க்கு தான் வாங்கி குடித்தோம்னா பார்த்துக்கோங்க அங்கே ப்ரைஸ் எல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்கும்னு. அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எப்பயும் போல் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி அன்றைக்கி நைட் டின்னரையுமே எங்கள் ரூம்லேருந்து சீ வியூவில் சூப்பராகவே முடிச்சிருந்தோம். ரூம் பக்கத்திலே லைட் ஹவுஸ் இருந்தனால அன்றைக்கி பீச் ஃபுல்லாமே ரொம்பவே வெளிச்சமாக பார்க்கவும் அழகாக இருந்தது. நைட்டு வான வேடிக்கையோட அந்த ஃபஸ்ட் டே எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருந்தது. இது ட்ரிப்போட செகண்ட் டே.
முதல் நாள் நைட்டு இங்கே கேரளாவில் செம மழை. காலையில் எந்திரிக்கும் போதே கிளைமேட் எல்லாம் சில்லுன்னு இருந்தது. இந்த கிளைமேட்டில் கடல் அலைகள் சத்தத்து கூட எந்திரிச்சதுமே பீச்சை பார்க்குறதும் ரொம்ப சூப்பராக இருந்தது. முதல் நாள் மழை பெஞ்சதுனால அலைகளுமே பெருசாக இருந்ததுனால அன்றைக்கி யாரையுமே பீச்சில் குளிக்க விடலை. நாங்களுமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பூவாராயிலான்னு கிளம்பி வந்துட்டோம். வர வழியில் எங்களோட சேர்ந்து மழையும் தூறல் போட்டுக்கிட்டே தான் வந்திருந்தது. இங்கே பீச்சுக்கு வந்து நம்ம பேக் வாட்டர்ஸ் வழியாக போட்டில் தான் கடலுக்கு போக முடியும். எங்கள் 4 பேருக்கு சேர்த்து 2500 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ரேட்டெல்லாம் பேசி ஃபைனலாக ஒரு 1500க்கு ஃபிக்ஸ் பண்ணோம். போட் போகும்போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வழியாக தான் போனது. இங்கிலீஷ் மூவியில் வர ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழையும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் தான் எங்களுக்குமே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தண்ணியில் நிறையா பாம்பு இருக்குன்னு சொன்னது தான் தாமசம். அவ்வளோதான், கரை வந்து சேர்ற வரையும் நான் பயத்தில் தான் வந்தேன். வழியில் நிறைய இடத்துல இந்த மாதிரி போட்டில் இளநியெல்லாம் வச்சு விற்றுட்டு இருப்பாங்க. நம்ம வேணும்னா ஸ்டாப் பண்ணி வாங்கிக்கலாம். அது போக வழியில் ஒரு இடத்துல ஃபுல்லாக தென்னை மரம் இருக்கும். இங்கேயுமே நிறைய பறவைகள்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போன நேரம் வெறும் கொக்கும் காக்கா மட்டும்தான் இருந்தது. கடலுக்கு நடுவில் இந்த தேவமாதா சிலையை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய ஃப்ளோட்டிங் ரிசார்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு மாலத்தீவ்ஸ் போகணும், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். எங்களுக்குமே அந்த அளவுக்கு ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துல தாங்க கடலில் இருந்து வர தண்ணி எல்லாமே பேக் வாட்டர்ஸில் ஜாயிண்ட் ஆகும். நாங்களுமே கரை வந்து சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட போட் வந்து இங்கே ஒரு அரை மணி நேரம் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் கால் நினச்சி விளையாடிட்டும் வரலாம். இங்கே இருக்க மணலை வந்து கோல்டன் சாண்டுன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே தங்க கலரில் இந்த மணல் இருக்குது. இங்கே கடல் அலைகள் எல்லாமே பெருசாக வரனால யாரையுமே குளிக்க அலோவ் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட்டு கால் நினச்சி விளையாடிக்கிறதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. பசங்களுமே கரையில் ஃபுல்லாக அவங்க பேரை எழுதி அலை அடிக்குதா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸும் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கே நம்மளை சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. நாங்களுமே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அது போக ஹார்ஸ் ரைடு, ஒட்டக சவாரின்னு எல்லாமே 50 ருபீஸ்க்கு தான் இருக்குது. சுற்றியுமே நிறைய கடைகளெல்லாம் இருக்குது. அங்கே காஃபி, பைனாப்பிள், வெள்ளரி பிஞ்சு, மாங்காய், இளநீ எல்லாமே கிடைக்குதுங்க. எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் தான் கிடைக்கிது. இவங்க எல்லாருமே இந்த திங்ஸை போட்டில் வச்சு இங்கே கரைக்கு கொண்டு வந்து விற்றுட்டு திருப்பி நைட்டு போட்டில் தான் போகிறாங்க. ஆனாலுமே எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா இங்கே நல்லா இருட்டிட்டு வந்துருச்சு. மழையுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்களும் அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு எல்லாரும் போட்டில் ஏறி கரையும் வந்து சேர்ந்துட்டோம். பூவாரில் சுற்றி பார்க்குறதுக்கு வேறு எதுவும் இல்லைங்க. ஜஸ்ட்டு இந்த பீச்சை மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு மொத்தமாக போட்டிங்கோடு சேர்த்து ஒரு 2 ஹவர்ஸே போதும். மதியத்துக்கு மேலே ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் கிளம்பி வர்கலா பீச்சுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் பீச்சை ரீச் பண்ணும்போதே மணி கிட்டத்தட்ட 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எங்களால் பீச்சுக்கே போக முடியலை. கோவளமில் பார்த்தீங்கன்னா பீச்சை சுற்றி ஃபுல்லாகவே லைட் இருக்கும். ஸோ நைட் டைமில் நம்ம பயமே இல்லாமல் கடலில் விளையாடலாம். ஆனால் வர்கலாவில் அப்படி இல்லை. இங்கே ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருந்தது. கிளிப்பில் மட்டும் நிறைய கடைகள் எல்லாம் லைட்னிங் எஃபெக்டோடு இருந்தது. இங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் டிஜே, ஆட்டம் பாட்டம்னு எல்லாமே இருந்துச்சு. யார் வேணாலுமே டான்ஸ் ஆடலாம். பட் எனக்கு என்னமோ வர்கலாவை விட கோவளம் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுதான் ஒரு மினி கோவா மாதிரியே இருந்தது. கோவளம், வர்கலா இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அது எல்லாமே டே டைமில் வந்தால் மட்டும்தான் நம்மளால் விளையாட முடியும். ஈவினிங் ஒரு 6 o'clock எல்லாமே முடிச்சிடுறாங்க. இந்த 2 பீச்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வராங்க. உள்ளுக்குள்ளே நிறைய ரெசார்ட், ரெஸ்டாரண்ட், கஃபே இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே சீ ஃபுட்ஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கும். வெஜிடேரியன்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இங்கேயுமே சுற்றி நிறைய கடைகள்லாம் இருந்தனால நாங்கள் ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு நைட்டு நேராக ரூமுக்கு போகிற வழியிலே ஒரு ஹோட்டலில் டின்னருமே சாப்பிட்டுட்டு ரூமுக்குமே போய் சேர்ந்தாச்சு. இது ட்ரிப்போட லாஸ்ட் டே மார்னிங். நாங்கள் தங்கியிருந்த ரூமையுமே இப்போ சுற்றி பார்த்துடலாம் வாங்க. ரூம்குள்ளே என்டர் ஆனோடனே ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். அப்படியே ரைட் கட் பண்ணி வந்தால் ஒரு பெரிய மிர்ரரும் அதுக்கு கீழே ஒரு டேபிளும் வச்சு நல்ல ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காட்டும் அது கூடவே கிட்ஸ் காட்டு சைட் டேபிளுமே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. இது போக ரூமில் வார்ட்ரோப், ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் டைனிங் டேபிள், நம்ம கடலில் குளிச்சுட்டு வந்தால் துணியெல்லாம் காய போடுறதுக்காக ஸ்டாண்டு, ஹேங்கர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இந்த ரூமை வந்து ஒரு நாளைக்கு வந்து 2500 சொல்லி புக் பண்ணியிருந்தோம். ஏசியோடு சேர்த்து தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ரூம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் பார்க்கிங் ஃபெசிலிட்டி தான் ரொம்பவே ட்ரபுள் ஆகிடுச்சு. ரூம் ஒரு இடத்துலையுமே பார்க்கிங் வேறு இடத்துலையும் இருந்தனால் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வரும்போதும் போகும்போதும் நடந்து போயிட்டு வர மாதிரி இருந்தது. இந்த ரூமில் இருந்து நமக்கு பார்த்திங்கன்னா சீ வியூ சூப்பராகவே இருக்கும். ரூமை விட்டு இறங்கினோடனே நம்ம கடற்கரையில் கால் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தது.
நாங்கள் மோஸ்ட்லி டின்னர் லன்ச் எல்லாமே இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நைட்டு காலையிலலாம் இங்கே உட்காரும்போது மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக ஃபீலாக இருந்தது. ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் ஆயிருந்தது. ஒரு 11 மணிக்கிட்ட ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு லூலு மால் தான் போயிருந்தோம். அடுத்த நாள் அங்கே விஷுன்றதுனால மாலில் ஃபுல்லாக கடையிலலாம் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. நாங்களுமே 2 நாள் பீச்சில் குளித்ததுனால ரொம்பவே டயர்டாக இருந்தனால லூலு மாலில் நடந்தும் கால் வலிக்க ஆரம்பிச்சதுனால வேண்டதை ஷாப்பிங் பண்ணிவிட்டு மட்டும்தான் வந்திருந்தோம். வீடியோ எதுவுமே பெருசாக எடுக்க முடியலை. ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீடு வந்து சேர 2 மணி ஆகிடுச்சு. அடுத்த நாள் நமக்குமே தமிழ் புத்தாண்டுங்கிறதுனால ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே பூஜை அறையில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கிளம்பியிருந்தேன். காலையில் எந்திரிச்சதும் குளிச்சுட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு முதல்ல ஸ்வீட்டாக செஞ்சிடலான்னு சொல்லி கேசரியும் செஞ்சு விளக்கேற்றி சாமியுமே கும்பிட்டுட்டேன். நாங்கள் இதுவரையும் விஷு கனியெல்லாம் வச்சதில்லை. எப்பவும் போல் பூ பழம் ஸ்வீட் இதெல்லாம் வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன, எப்பவும் போல் டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு நமக்குமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கே வந்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோ. உங்கள் கமெண்ட் என்னன்னு அதையுமே சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.